வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஆர்பி உதயகுமாரை அதிரடியாக கைது செய்ய முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளாரா? வெளியான தகவலால் அதிமுகவில் பரபரப்பு. நேற்று ஆர்பி உதயகுமார் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை ஒருமையில் மேடையில் கடுமையாக விமர்சனம் செய்திருப்பார். அதிமுகவின் அரசியலில் இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக ஏற்பட்டுள்ளது. யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அதிமுகவில் பல்வேறு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் அதிமுகவில் இருந்து விலகியவர்கள் மீது ஆர்பி உதயகுமார் அவர்கள் குற்றம் சாட்டினார். அது மட்டுமல்ல, முதல்வர் விஜய் அவர்களை கடுமையாக ஒருமையிலும் பேசியுள்ளார். பொதுவெளியில் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை ஒருமையில் பேசுவது மிகப்பெரிய தவறானது. மேலும் சட்ட ஒழுங்கு நடவடிக்கை ஆர்பி உதயகுமார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தாவேகாவின் நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் ஆர்பி உதயகுமார் மீது காவல் நிலையத்தில் புகார்களும் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆர்பி உதயகுமார் அவர்கள் அதிரடியாக கைது செய்வார் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய தேர்தல். அதில் அதிமுக மிக பெரிய அளவில் தோல்வியை தழுவியதை தொடர்ந்து அதிமுகவின் அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் தமிழக அரசியலில் மிக முக்கியமாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் மனவேதனை இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, ஆர்பி உதயகுமார் அவர்கள் பொது மேடையில் முதல்வர் விஜய் அவர்களை ஒருமையில் பேசியிருப்பது பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் ஆர்பி உதயகுமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் காவல்துறை அதிகாரிகள் போலீஸ் குவிப்பு தற்பொழுது ஆர்பி உதயகுமாரை வீடு புகுந்து கைது செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 11 தேர்தல்களில் தோல்வியடைந்து விட்டது. மனவேதனையடைந்த அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி தலைமை வேண்டாம் என்று கூறிதான் தாவேகாவில் இணைந்துள்ளனர். ஆனால் அவர்களையும் முதல்வர் விஜய் அவர்களையும் மிகவும் மோசமான முறையில் ஒருமையில் பேசியுள்ளார் ஆர்பி உதயகுமார் என்றும் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆர்பி உதயகுமார் அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்படுவார். மேலும் அவர் தனது வழக்கறிஞர்கள் மூலமாக முன்ஜாமீனையும் செய்ய உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையான தேர்தல். இந்த தேர்தலில் தற்பொழுது தோல்வியடைந்த விரக்தியில் மன உளைச்சலில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இருந்துள்ளார். இதனால் தான் தற்பொழுது ஆர்பி உதயகுமார் அவர்கள் மேடையில் ஒருமையில் பேசியிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. ஆனாலும் முன்னாள் அமைச்சரை தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களை தவறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பல்வேறு சமூக ஊடகங்களில் கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகிறது.